புளிச்சக்கீரை கடைவது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளிச்சக்கீரையை வேக வைக்க 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். 3 கட்டு புளிச்சக்கீரை 4 தடவை நல்லா அலசிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்த வாட்டி புளிச்சக்கீரையை போட்டு நல்லா வேக விடணும். வடிகட்டி எடுத்து புளிச்சக்கீரை வேக வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். தாளிக்க ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காய வடகம் போட்டுக்கணும். வடகம் செவந்ததும் 30 சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கணும். உரிச்ச பூண்டு 5 பல்லு போட்டுக்கணும். கொத்தமல்லி தலையை வேறு மட்டும் கிள்ளி போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கணும். கொத்தமல்லி தலை நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதும் 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு வேக விடணும். கொத்தமல்லி தலை வேக வச்ச தண்ணியில் தான் வடிகட்டின புளிச்சக்கீரையை போட்டு வேக விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான கல் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு கடையணும். இப்போ புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க.